ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்தை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃப்ரீ லேப்டாப் வழங்குற ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் கொடுத்த இந்த ஃப்ரீ லேப்டாப்ஸில் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்லாம் இந்த ரீல்ஸ் அது போக போஸ்ட்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த போஸ்ட்டை பற்றின ஒரு அலசல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல இந்த லேப்டாப்ஸோட பில் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் மெட்டீரியல் கொடுத்த மாதிரி சொல்லப்படுது. அதாவது போன ஜென்ரேஷன் 2011 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பில் குவாலிட்டி செட்டனை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காரணம் வருஷம் ஏற அந்த டெக்னாலஜியும் ஏறும். இது போய் எல்லாமே பிராண்டட் லேப்டாப்ஸாக தான் இருக்குது. அதாவது ஹெச்பி, ஏசர் மாதிரியான அந்த பிராண்ட்ஸ் தான் இவங்க வந்து லேப்டாப்ஸ் டேரெக்டாக கொள்முதல் பண்ணியிருக்காங்க. மேலும் ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வந்து AMD Ryzen 3 அல்லது இன்டெலோட கோர் i3 ப்ராசர். மேலும் இந்த ப்ராசரோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கோர்ஸ் 8 த்ரெட்ஸ் இருக்கிற மாதிரியான அந்த CPU தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு இந்த ப்ராசர் மாடல்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுவும் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 8GB DDR4 ரேம் தராங்க. ரேம் வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நியூஸ் வருது. அது போர்ட்லேயே தான் இருக்கும். ஸோ எம்பெட் பண்ணி தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி ஸ்க்ரீன் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 15.6 அல்லது 14 இன்ச்சுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதுபோல் நமக்கு ரெசல்யூஷனும் நமக்கு வந்து HD கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது நமக்கு 256 SSD வருது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த நார்மலான ஹார்ட் டிஸ்க் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் SSD கொடுத்துருக்காங்க. ஆனால் பூட்டிங் ஸ்பீட்லாம் வந்து நல்ல வேகமாக இருக்கும். இது போல் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து உள்ளே இருக்குது. 128 MB வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை AMD கிராஃபிக்ஸ் போய் யூஸ் பண்ணிங்கன்னா அது 486 MB இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. மற்றபடி 720p வெப்கேம், இது போக Windows 11 ஹோம் எடிஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் பார்த்துட்டீங்கன்னா 40 Wh பேட்டரி கொடுக்குறாங்க. மினிமம் 5 மணி நேரம் கிட்ட பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் வந்து டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்டோட 365 சர்டிஃபைடு இந்த ஆப்ஸும் இருக்குங்கிறாங்க. அது போக ஓஎஸும் பார்த்துட்டு ஜெனூன் ஓஎஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸை வந்து திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. உள்ளே டிஃபால்ட்டாக ஜெனூன் ஓஎஸ் வந்து கொடுக்குறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை அழிச்சிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வாரண்டி வாய்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா வேர்டு, PowerPoint, எக்ஸல் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். சில லைட் வெயிட் ஆப்ஸ், இந்த நாலு அந்த ஃபிலிமோரா யூஸ் பண்ணுற எடிட்டிங் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லாவே ஓடும். இது இப்போ இந்த ஃபோட்டோஷாப் மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான ஸ்டஃப், இந்த கோடிங்லாம் பண்ணுறீங்க, இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இது நல்லாவே தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வருது. ஒரு ஆன்டிவைரஸ் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உள்ள மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணி டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த விதமான ஆன்டிவைரஸ் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த லேப்டாப்பில் 6 மாதத்துக்கான அந்த பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற AI வந்து 6 மாதம் ஃப்ரீயாக உள்ள தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையே நல்ல விஷயம். இந்த AI ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போன 2019 லான்ச் பண்ண லேப்டாப்பையும் இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸையும் சைட் பை சைடாக வந்து இன்டர்நெட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வருஷம் ஆப்வியஸ்லி கடந்திருக்கு. ஸோ அதோட டிஃபரன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதாவது போன ஜென்ரேஷன் பார்க்குறீங்கன்னா நமக்கு வந்து 2.1 GHz Pentium ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. இந்த i3 ப்ராசர் அல்லது Ryzen 3 கொடுத்துருக்காங்க. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ரேமும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டோரேஜ் 320 அப்படியே வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் இதில் வந்து SSD கொடுத்துருக்காங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி டூயல் பூட் OS தான் போன தடவை மாதிரி Windows 11 அப்படி இல்லைனா லினக்ஸ் OS உள்ள இருக்க போது. ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன் ஒரு சைட் பார்க்கும்போது இன்னொரு சைடில் வந்து நம்ம வந்து பழைய லேப்டாப்பை கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஸ்டிக்கரையும் இந்த ஸ்டிக்கரையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பழைய லேப்டாப்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, நமக்கு தெரியும். அது கிழிச்சிக்கலாம். அதுக்கு மேலேயும் கவர் வந்து சிலர் போடுவாங்க. இந்த வந்து லேசர் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. ஸ்டிக்கர் இஸ் ஆப்வியஸ்லி ஸ்டிக்கர். அதை வந்து பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இதையும் வந்து அழிக்கலாம், அதையும் அழிக்கலாம். அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இது போக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், கவர்மெண்ட் லேப்டாப் அது ஓப்பன் பண்ணால் ஆக்டர் விஜயோட படம் இருக்கும். அதாவது டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. லாகின் பண்ணோட நமக்கு வந்து CM சாரோட ஃபோட்டோ தான் இருக்கும். மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு எந்த விதமாக லாக் இல்லை. ஸோ வால்பேப்பரோட மட்டும் முடியல. இது வந்து பின்னாடி இந்த ஸ்டிக்கரையும் மறைக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லேப்டாப் ஸ்டிக்கர் ஒட்டுற கடைகள்லாம் இருக்குல்ல, நிறைய பேர் ஷார்ட்ஸும் போட்டிருந்தாங்க. அதையும் பார்க்க முடியுது. ஆனால் நோட் பண்ணி விஷயம் கேட்டீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டுறது பிரச்சனை இல்லை. ஒட்டும் போது பின்னாடி வந்து இந்த ஏர் வென்ட்ஸாக இருக்கும். அதை மறைக்கிற மாதிரி தெரியாதனமாக ஒட்டிட்டாங்கன்னா லேப்டாப் சீக்கிரம் சொல்லி முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து இந்த ஏர் வென்ட்டில் தான் நமக்கு வந்து இந்த ஏர் சர்க்குலேட் ஆகி இந்த ப்ராசஸ் சூடாகாமல் பார்த்துக்கணும். ஆனால் அதை மறைச்சி ஏதாவது ஒட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக சேதாரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது போய் இன்னும் சில பேர் வந்து இந்த மவுஸ் பேட், ட்ராக் பேடு முத கொண்டு இதெல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறாங்க. சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும், பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடியாக இந்த ஸ்டிக்கர் தான் அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஆனால் லேப்டாப்பில் வந்து போகிற ஏர் வென்ட்ஸை மறைச்சிடாதீங்க. ஸோ லேப்டாப் ஸ்டிக்கர் ஓட்டுறது போக இன்னொரு பசங்க இன்னொன்று பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற இந்த லேசர் என்கிரேவிங் எங்களால் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது பெட்ரோலை வாங்கி அதில் கொஞ்சோடு தேய்ச்சா அந்த லேசர் என்கிரேவிங் போயிருந்துன்னு சொன்னாங்க. இது மூலமாக இது லேசர் என்கிரேவிங் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம முதல்ல ஒன்று பார்த்தோம்ல, ஒரு கம்பேரிசன் அழிக்க முடியாது, இது பண்ண முடியாதுன்னு, அதை மாதிரி இல்லை, இது ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படிங்கிறது மூலமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இது உங்கள் இஷ்டம், உங்கள் லேப்டாப். 2018 ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது இலவசத்தெல்லாம் தூக்கி போடுற மாதிரி வீடியோ இருந்துச்சு. அது இலவசம் வேண்டாங்கிற பேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா போர்வையை வந்து கீழே போட்டு சேஃப்
சேஃபாக அந்த பொருள் கீழே விழுந்தாலும் சேதாரமாகாத மாதிரி ரீல்ஸ் எடுத்திருப்பாப்புல. ஒரு செகண்ட் அந்த தம்பி வந்து ஜெர்க்காகி இருப்பாப்புல. அதாவது லேப்டாப் வந்து திடீர்னு மறந்து போய் இந்த போர்வைக்கு வெளியே போட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஜெர்க்காகி இருப்பாப்புல. அந்த ரீலும் பார்க்க முடிஞ்சது. ஸோ தேடி பார்க்கும்போது கிடச்சிச்சு. ஸோ பழசோ புதுசோ எப்படி இருந்தாலும் சரி அது உங்கள் லேப்டாப். ஸோ என்னதான் இலவசம் வேண்டாம்னு சொன்னாலும் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறிப்பாக கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னுமே யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது வந்து நமக்கு இந்த காலத்தில் ஈஸியாக கிடச்சிருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக இல்லை. குறிப்பாக வந்து பெண்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவள் ஈஸியாக படிக்க முடியாது. ஆனால் இப்போ எல்லாருமே படிக்காங்க. ஸோ இதை பற்றி அருமை தெரியாத நிறைய பேர் வந்து லேப்டாப்பை விற்கவும் செஞ்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா 17,000 18,000 சொல்லி போட்டு விற்றுருக்காங்க. அதுவும் ரேமோட ப்ரைஸ் இப்போ ரீசெண்டாக கூடி இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 30,000 பெருமானம் உள்ள லேப்டாப்பை அதோட கம்மியான ரேட்டில் விற்றா யாருக்கு நஷ்டங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது உங்களோட லேப்டாப் தான். நீங்கள் வால்பேப்பரை மாற்றிக்கலாம், ஸ்டிக்கரை மாற்றிக்கலாம், என்னெல்லாம் மாற்றிக்கலாம். ஆனால் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த இன்ஸ்டா ரீல்லாம் போட்ட விளைவாக எல்காட், அதாவது இந்த லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் முன்னாடி இருக்கிற ஸ்டிக்கர்லாம் சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கிடைக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ நியூஸ் பேப்பரோட கட்டிங்கை ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். அதனால் வாரண்டி பீரியடில் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஆஃப் த டே இது நல்ல ஸ்கீமா கெட்ட ஸ்கீமான்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க கொடுத்தனால நல்ல ஸ்கீம், அவங்க கொடுத்தனால கெட்ட ஸ்கீம் அப்படிலாம் கிடையாதுங்க. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லது தான். காரணம் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கீமும் கண்டிப்பாக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமாலையும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல, எல்லாருமாலும் பெரிய பெரிய காலேஜஸ்ல இருந்து சேர்க்க முடியல. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கஷ்டப்பட்டு முன்னேறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல. பழைய ஆட்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் நடந்து போய் படிச்சிருப்பாங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் இருக்காது, சைக்கிள் இருக்காது, சாப்பாடு டெய்லி இருக்காது. அப்படி இருக்கிற டைமில் கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆதி காலத்தில் எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ண காரணத்தினால தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 2வது இடத்துல டாப்பில் இந்த ஜிடிபியில் இந்தியாவில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற காலத்தினால தான் இந்தியா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட்டில் இருக்குது. ஜிடிபி முதற்கொண்டு எல்லா விஷயத்திலும், அதாவது எந்த அளவுக்கு உங்களால் பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறத வச்சு தான் இந்த ஜிடிபி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடோட இந்த ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் ஆதி காலத்தில் நம்மளோட ரூலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸில் கட்டமைச்சதுனால தான் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்குது. ஸோ இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது, இல்லாதவங்களுக்கு தான் இதை பற்றி அருமை தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் கையில் ஒரு விஷயம் ஃப்ரீயாக கொடுத்தாலும் அது வந்து ஃப்ரீயாக கொடுத்த காரணத்தினால இது வந்து தூக்கி போட்டுருங்க, உடச்சிருங்க, அப்படிங்கிறது வித்துருங்க அப்படிங்கிற மாதிரி செய்யாதீங்க. காரணம் இதோட வேல்யூ அதிகம். ஸோ எப்படி பார்த்தாலும் எண்டாவது டே வந்து இதை நீங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கு நல்லா யூஸ் பண்ணலாம், கோடிங் யூஸ் பண்ணலாம், எடிட்டிங் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி பல விதமான விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ரேமோட ப்ரைஸ்லாம் கூடிக்கிட்டே போகுது. போகிற போக்க பார்த்தோன்னா இது எங்கேயும் எகிரிடும் போல. ஏன்னா ஏயோட என்ஹான்ஸ்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால ஃபியூச்சரில் லேப்டாப் யா ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா கூட அதோட விலை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃப்ரீ லேப்டாப் கொடுத்தது வந்து நல்ல ஒரு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்கள் கையில் கிடச்சிருக்கு. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து சும்மா ரீல்ஸ் போடுறது ஒரு கரைக்கு இருந்தாலும் இன்னொரு கரைக்கு இந்த லேப்டாப்பை எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்கள். முடிஞ்ச அளவு இதை நல்ல வழியில் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வந்து வளர்கிற ஸ்கில் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இந்த லேப்டாப் வந்து ஒரு கண்டிப்பாக உண்மையில ஒரு நல்ல ஸ்கீம் தான். அதுவும் நிறைய வருடம் தடைப்பட்டிருந்ததை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் சரி தான் இது ஒரு நல்ல ஸ்கீம். பழைய கவர்மெண்ட்டோ புது கவர்மெண்ட்டோ வரப்போகிற கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட்னாலும் சரி தான் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது வேஸ்ட்டே ஆகாது. அதுவும் எஜுகேஷனில் போடுறது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஸோ வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டேக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.